இன்னைக்கு சூப்பரான காடை முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ காடை முட்டை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வேக போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம அதை வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். வேக போடும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வேக போடும்போது நல்லா வேகும். அதுக்காக தான். நல்லா வேகட்டும், பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம பச்சை மிளகு சேர்த்தனால கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். இந்த டைமில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காடை முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம காடை முட்டை சேர்த்து நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.